அதிகாரம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய இரகசியங்கள் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். ஆயினும் நான் உங்களிலாவது மனுஷனுடைய நியாய நாளின் விசாரணையிலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாக இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளிலே மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனாலே உண்டாகும். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படிக்கு செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவர்களில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவனை போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்களுக்கு தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பை போலவும் எல்லாருக்கும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. இயேசு கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கிறிஸ்துவுக்குள் உண்மையுள்ளவுமாய் என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்தில் வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல, அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்ளவேன். சேர்ந்து வாசிப்போம். உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் புறம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமா, அல்லது அன்போடு சொந்தமுள்ள ஆவியோடு உங்களிடத்தில் வர வேண்டுமா? ஆமென்.